ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோடில் ரோஹித் வெண்பாட்ட ஒரு நியூஸ் பேப்பரை காமிக்கிறாரு. இன்றைக்கி என்ன முக்கியமான நியூஸ் போட்டிருக்காங்கன்னு தெரியுமா வெண்பா அப்படின்னு கேட்குறாரு. பாரதி கண்ணம்மா ரெண்டு பேரையும் பற்றி நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. பாரதி ஒன் ஆஃப் த சீஃப் சர்ஜன் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி பெருமையாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி கண்ணம்மாவை பற்றியும் போட்டிருக்காங்க. உணவே மருந்து அப்படின்ற அடிப்படையில் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு வர ஹெல்த்தியான ஃபுட்டை பற்றியும் அதுக்கு காரணமான ஏவோ ஆஃபீஸர் கண்ணம்மாவை பற்றியும் பெருமையாக போட்டிருக்காங்க. பாரதி கண்ணம்மா ரெண்டு பேரோட ஃபோட்டோ பக்கத்தில் பேப்பரில் வந்திருக்கிறத காமிச்சு ரோஹித் பேசுகிறாரு. அந்த பாரதியும் கண்ணம்மா அக்காவும் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே வெண்பாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. கண்ணம்மா வெண்பாட்ட அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரி பேசுனதை பற்றியும் யோசிச்சு பார்க்குறாங்க. வெண்பா நினைக்கிறாங்க, இனிமேல் நம்ம சைலண்ட்டாக இருந்தாலும் வேலைக்காகாது, நம்மளோட வில்லி முகத்தை காமிச்சிட வேண்டியது தான் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. ரவுடிக்கு கால் பண்ணுறாங்க. கண்ணம்மாவை ஆக்சிடெண்ட்டில் போட்டு தள்ளணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அடுத்ததாக ஹேமாவும் சௌந்தர்யாவும் காரில் போயிட்டுருக்குறாங்க. அப்போ ஹேமா சௌந்தர்யாட்ட என்னோட அம்மா எப்படி இருப்பாங்க பாட்டி, பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாங்களா, என்ன மாதிரியே இருப்பாங்களா அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. உன்னோட அம்மா பற்றி நீ பேசக்கூடாதுன்னு டேடி சொல்லியிருக்கிறாங்கல்ல அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. இனிமேல் உன் அம்மா பற்றி நீ ஏன்ட்டையும் கேட்கக்கூடாது அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. யாருமே அம்மா பற்றி கேட்டால் பதிலே சொல்ல மாட்டேன்றீங்க, இனிமேல் நான் உங்க கூட பேச மாட்டேன் பாட்டி அப்படின்னு ஹேமா சொல்லிடுறாங்க. ஹேமாவை சமாதானப்படுத்துறதுக்காக இப்போ ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. கார்லேயே வெயிட் பண்ணி நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ கரெக்டாக இப்போது கண்ணம்மா வீட்டிலேருந்து வெளியில் வராங்க. ஃபோன் பேசிட்டே நடந்து வந்துட்டுருக்குறாங்க. வெண்பா இப்போ அந்த ரவுடிக்கு கால் பண்ணுறாங்க. அந்த ப்ளூ கலர் சாரீ கட்டிட்டு நடந்து வராளே அவள் தான் கண்ணம்மா, தூக்கிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ரவுடி இப்போ லாரியை ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் லாரி ஸ்டார்ட் ஆகவே மாட்டேனுது. என்ன பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமாக லாரியை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா. அடுத்ததான் ஒரு வழியாக லாரி ஸ்டார்ட் ஆயிடுது. இப்போ கண்ணம்மாவை ஏற்றுறதுக்காக வந்துட்டு இருக்குது. அதை ஹேமா நோட் பண்ணிடுறாங்க. சமையலம்மா அப்படின்னு கத்துறாங்க. இப்போ இப்படி இங்கே வந்தா அப்படின்னு வெண்பா டென்ஷன் ஆகுறாங்க. சௌந்தர்யாவும் இப்போ பார்த்துடுறாங்க. என்னாச்சு ஹேமா அப்படின்னு கேட்குறாங்க. சமையலம்மாவை லாரி ஏற்ற வரப்போகுது பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சௌந்தர்யாவும் பதட்டத்தில் கண்ணம்மா அப்படின்னு கத்திடுறாங்க. ஹேமா மனசில் நினைக்கிறாங்க, அப்போ சமையலம்மாவோட பேர் கண்ணம்மாவா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு வழியாக இப்போ ரோஹித் வந்து கண்ணம்மாவை காப்பாற்றிடுறாரு. சௌந்தர்யா கண்ணம்மாவை திட்டுறாங்க. ரோட்டில் நடந்து வரும்போது கேர்ஃபுல்லாக வர மாட்டேயா, உன் பின்னாடி லாரி வருது கூட தெரியாமல் அப்படி என்ன ஃபோனில் பேசிட்டு வந்துட்டு இருக்கிற அப்படின்னு திட்டுறாங்க. இனிமேலாவது ரோட்டில் போகிறப்ப கேர்ஃபுல்லாக போ கண்ணம்மா அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. ஹேமா மனசில் நினைக்கிறாங்க, என்னோட அம்மாவோட பேர் கண்ணம்மான்னு தானே டேடி சொல்லியிருக்காரு, அப்போ இவங்க தான் என்னோட அம்மாவா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹேமா நீயும் இங்கே தான் இருக்கிறியா, நான் உன்னை பார்க்கவே இல்லை அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. என்னாச்சு ஹேமா, ஏன் அமைதியாக இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க கண்ணம்மா. உன்னை லாரி ஏற்ற வந்த அதிர்ச்சியிலே இருக்கிறா போல அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. அதான் சமையலம்மாவுக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீ கவலைப்படாத ஹேமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.